ரகு, பாட்டி. தூங்கிட்டியாடா? இல்ல பாட்டி, ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, சும்மா நீ என்ன பண்றன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லடா, பூர்ணிமா விரதம் இருக்கேன்னு சொல்லியிருக்கால, அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி பாட்டி, விரதம் இருக்கணும்னா இப்ப என்ன பண்ணணும்? விரதம் இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா, புருஷன் பொண்டாட்டியா விரதம் இருக்கிறவங்க ஒன்னா ஒரே இடத்துல படுக்க கூடாது, தெரியும்ல? தெரியும் பாட்டி, அவ கீழே தான் படுத்துட்டு இருக்கா. டேய், விரதம் இருக்கிறவங்க சொகுசா படுக்கையில படுத்து உடம்ப பழக்கப்படுத்த கூடாது. அம்மனுக்கு விரதம் இருந்து தீ மிதிக்கிற அன்னைக்கு வரைக்கும் உடம்பு சொகுசு பார்க்க கூடாதுப்பா. அப்படி இருந்தா தான் இவளால தீக்குண்டத்துல இறங்கி ஓட முடியும். பூரணி, உனக்கு புரியுதா? டேய் ரகு, இந்த பெட்டை எடுத்து போட்டுட்டு அவளுக்கு ஒரு பாயை எடுத்து கொடுத்து அதுல படுக்க சொல்லு. பூரணி, தலையாணி போர்வையெல்லாம் போத்திக்க கூடாது, புரியுதா? பாட்டி, ரூம்ல ஏசி எல்லாம் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி படுத்தா குளிர் அடிக்கும்ல. டேய், உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வை. இப்படி சின்ன சின்ன கஷ்டத்தை எல்லாம் தாங்கினாதான் நாளைக்கு அந்த நெருப்புக்குள்ள ஓடும்போது உடம்புக்கு ஒன்னும் தெரியாது. சொகுசாவே இருந்து பழகிட்டா தீயில காலை வச்சதும் கருகி போற மாதிரி தான் வலிக்கும். பூரணி, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தரையில பாய போட்டு படுத்துக்கோ. விரதம் முடியற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். சரிங்க பாட்டி, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் ரகு, பாதி ராத்திரில எந்திரிச்சு வந்து பெட்டுல படுத்துற போறா. குளிருது அது இதுன்னு சொல்லுவா, விட்டுறாத. பாவம் பார்த்து பக்கத்துல படுக்க வச்சிடாத, அப்புறம் அம்மனோட சாபம் உனக்கும் வந்துடும். கீழேயே படுக்கட்டும், புரிஞ்சுதா? பாட்டி, நான் கீழேயே படுத்துக்கிறேன், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சரி பாட்டி. ஏய் பூர்ணி, எழுந்துரு. அலாரம் வச்சா மட்டும் பத்தாதுரி, கரெக்டா எழுந்திருக்கணும். எந்திரி. ஏய், ஒன்னதான், எழுந்துரு. பூர்ணி, எழுந்துரு பூர்ணி. டேய் ரகு, என்னடா உன் பொண்டாட்டி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா? எங்க பாட்டி எந்திரிக்கிறா? நான் தான் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்க. இவளை போய் தீ மிதிக்க அனுப்புறீங்க. பூர்ணிமா, ஏய் பூர்ணி, எழுந்துருன்னு சொல்றான்ல. விடிஞ்சிருச்சா? மணி 5 ஆயிடுச்சா? அலாரம் அடிக்கவே இல்ல. அலாரம் அரை மணி நேரமா அடிச்சுட்டு தான் இருக்கு.
பிடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்திரி. இருட்டாவே இருக்கு. ஏய் பூரணி, நடிச்சது போதும், எந்திரிச்சு வா. மணி 5 ஆச்சு, இன்னும் என்ன தூக்கம்? அம்மனுக்கு விரதம் இருக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. கரெக்ட் டயத்துக்கு எந்திரிக்கணும்ல. எந்திரிச்சு வா. இருங்க பாட்டி, எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டா மட்டும் பத்தாதே, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்து கையோட பூஜை பண்ணணும். போய் குளிச்சுட்டு வா. குளிக்கிறதா இந்த நேரத்துலயா? பின்ன விரதம்னா சும்மாவா? போய் குளி. டேய் ரகு, பாட்டி, ஹீட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துறாத, பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்.